தமிழ் டேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல திங்கட்கிழமைக்கான நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ் உடைய லெவலு, அப்புறம் புரோக்கரேஜ் பரிந்துரைத்த பங்குகள், அப்புறம் நிப்டி நெக்ஸ்ட் 50 மிட் கேப் ஸ்மால் கேப் உடைய தற்போதைய வேல்யூவேஷன், அப்புறம் உலக சந்தையான அமெரிக்க சந்தையுடைய பிஇ ரேஷியோ, இது எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ கடைசி முறையா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. திங்கட்கிழமைக்கான முக்கிய லெவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பூலிஷ் மேல போகணும். அதாவது மார்க்கெட் ஆனது 23,800க்கு மேல ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே பூலிஷ் பயாஸுக்கு மாறும். இல்லை என்றால் அது வந்து ஒரு இப்போ இருக்க லெவல்ல இருந்து 23,600ல இருந்து 23,800 இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஒரு சைடு வைஸ்க்குள்ளேயே போக வாய்ப்பு இருக்கு. ஒன்று 23,800க்கு மேல போச்சுன்னா போலிஷ் பயாஸ், இல்லை 23,600க்கு கீழே போச்சுன்னா பேரிஷ் பயாஸ் மாறிவிடும் மார்க்கெட். இடைப்பட்ட நேரத்துல பாயிண்ட் ஒரு சைடு வைஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஓகே, 23,800 லெவலை தாண்டி மார்க்கெட் நிலை பெற்றுச்சு அப்படின்னா அடுத்த லெவலு 23,860, 23,920 முடிய மேலே செல்ல வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்துல இறக்கம் 23,730 என்ற லெவலுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா அதன் அடுத்த இலக்கு 23,670 மற்றும் 23,600. 23,600 எல்லாம் பிரேக் பண்ணுச்சுன்னா 23,200 கூட வரலாங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரிஸ் ஜோனுக்கு மாறிவிடும். அதை நீங்க முன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் நிப்டி போலிஷ் பயாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 56,000 பேங்க் நிப்டி போலிஷா தான் இருக்கு. நீங்க 56,650 என்ற லெவலுக்கு மேலே இருக்கும் வரை ஏற்றத்திலே இருக்கும். 56,800 கடந்துச்சு அப்படின்னா 57,200 வரை மிக வேகமாக செல்லும். கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட், 56,800க்கு மேல 400 பாயிண்ட் வேகமா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் பேரிஸ் டவுன் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 56,650க்கு கீழே உடைச்சிச்சு அப்படின்னா சரிவு தொடங்கும். சரிவு தொடங்குச்சு அப்படின்னா 56,500, அடுத்து 56,300 இதுல நிலை பெறணும். 57,300 எல்லாம் பிரேக் பண்ணுச்சுன்னா ரவுண்டு நம்பரான 56,000 வரை பேங்க் நிப்டியானது வர வாய்ப்புள்ளது. சென்செக்ஸ் வந்து 76,000 என்ற லெவலை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா போலீஸ், இதுக்கு கீழே வந்து 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா பேரிஸ் சென்செக்ஸை பொறுத்த அளவு. அதே போல ஃபியூச்சர்ஸ்ல நான் வந்து அடுத்த வாரத்துல மந்த்லி எஸ்பிடி வருது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் பிரீமியம் வந்து எஸ்பிடி டேட் நெருங்கும் போது சுமார் 50 புள்ளிகள் பிரீமியம் அதிகமாக இருக்கு. அதனால பிரீமியம் கரையும், தீட்டா டிகே வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தீட்டா டிகே ஏற்படும். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்த்த மணியில ஆப்ஷன் பிரீமியங்கள் ஒரு நாளைக்கு இங்கிட்டு 40 அங்கிட்டு 40 புள்ளிகள் வரை கரைய அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த மாதிரி நேரத்துல பெரிய முதலீட்டாளர்கள் பிரீமியத்தை கரைத்து லாபம் ஈட்ட அவங்க சந்தைய மேலேயோ கீழேயோ நகர்த்த விடாமல் சைடு வைஸ்லயே நகர்த்தி அவங்க லாபம் ஈட்ட பார்ப்பாங்க. அதனால மார்க்கெட்டு சைடு வைஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்ஷனல் மூவா எடுத்தீங்கன்னா நிப்டியை விட பேங்க் நிப்டியில மதியத்துக்கு மேல பார்த்துட்டு நம்ம ஒரு டைரக்ஷனல் மூவ் பேங்க் நிப்டியில நீங்க பண்ணிக்கிறது நல்லது. அதற்கான சாத்தியக்கூறுகள் டெக்னிக்கலாகவும் ஓய்டேட்டாப்படியும் தென்படுகின்றன. அப்புறம் தரகு நிறுவனங்கள் பரிந்துரைத்த பங்குகளை பார்ப்போம். 10 பங்குகள் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். இண்டஸ்டாண்ட் பேங்குக்கு வந்து நவம்பர் வந்து பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. புதிய இலக்கு 1,145 கொடுத்துருக்காங்க. முந்தைய இலக்கு 1000, இப்ப 145 புள்ளி அதிகமா கொடுத்துருக்காங்க. இதுக்கான விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த கால
செயல்பாடுகளை விட தற்போதைய காலாண்டு முடிவுகளில் நிதி வரம்பு, மார்ஜின் மற்றும் லாபம் மீண்டு வருவதால் இதன் இலக்கு உயர்த்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. நான் கூட இந்த பேங்க்ல கொஞ்சம் நெகட்டிவா இருந்தேன். ஆனா நல்லா மீண்டு வந்துருச்சு. அப்புறம் ஜொமேட்டோ, அதாவது ஈட்டனல், ஜெப்பனீஸ் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. புதிய இலக்கு 415, முந்தைய இலக்கு 415 பாயிண்ட் கூட கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க. பிளிங்கிட் நிறுவனத்தின் வலுவான பங்களிப்பால் வருவாய் 182% உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஜெப்பனீஸ் இதன் இலக்கை கூட்டி கொடுத்துருக்கு. ஆனா பிளிப்கார்ட்டும் இந்த உணவு சப்ளைல வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்போசிஸுக்கு நோர்மா நிறுவனம் பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. புதிய இலக்கு 1290, முந்தைய இலக்கு 1300, 10 பாயிண்ட் கம்மியா கொடுத்துருக்காங்க. அதாவது வழிகாட்டுதல் growth கைடன்ஸ் சற்று குறைந்ததால் ஒரு 10 பாயிண்ட் குறைச்சு கொடுத்துருக்காங்க. பங்கு மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால இதை வாங்குவதற்கு உகந்த பங்காக பார்க்கப்படுகிறது. அதை லாங் டேர்முக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் இண்டிகோ இண்டர் குளோபல் அவிடேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பரிந்துரைத்த நிறுவனம் நோவமா பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. புதிய இலக்கு 5583, முந்தைய இலக்கு 5335 கூடுதலாக கொடுத்துருக்காங்க. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் நிறுவனத்தின் இழப்புகள் அதிகரித்தாலும் 11% வரை ஏற்றம் காண வாய்ப்புள்ளதாக இந்த இலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. டெக்னிக்கலா கொடுத்துருக்காங்க. சன்டெக் ரியாலிட்டி மோதிலால் ஓஸ்வால் நிறுவனம் பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. புதிய டார்கெட் பிரைஸ் 490. காலாண்டு முடிவு சிறப்பாக இருந்ததால் இந்த பங்கிற்கு சுமார் 69% வரை மிகப்பெரிய ஏற்றத்திற்கான வாய்ப்புள்ளதாக கணித்து உள்ளனர். நெஸ்லே இந்தியா பையிங் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நொர்மா புதிய இலக்கு 1675, 10,000 இல்லைங்க, 1675, முந்தைய இலக்கு 1500. இது காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்எம்ஜி துறையில் வருவாய் மற்றும் லாப வரம்பு அதிகரித்து வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதால் இந்த இலக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. அப்புறம் இலக்கு தப்பு சன்சிகா இன்ஜினியரிங் கோல்ட்மேன் சச்சஸ் பையிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இலக்கு 4130 கொடுத்துருக்காங்க. கடந்த 6 மாதங்களில் 92% வரை சீரான லாபத்தை அளித்துள்ள இந்த நிறுவனத்திற்கு மேலும் 28% ஏற்றத்துக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பையிங் ரேட்டு புதிய இலக்கு 1705, முன்னாடி உள்ளது 1675, ஒரு 30 பாயிண்ட் கூட கொடுத்திருக்காங்க. கச்சா எண்ணெய் விலை மாற்றங்களால் தற்போது பங்கு விலை சற்று குறைந்து இருந்தாலும் நீண்ட கால நோக்கில் 28% ஏற்றம் காணலாம் என்று கணிச்சு ஜெப்பனீஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் டாடா குரூப்பான இந்தியன் ஹோட்டலுக்கு மோதிலால் ஓஸ்வால் பையிங் கொடுத்திருக்காங்க. 870 சொல்லியிருக்காங்க. சமீபத்திய காலாண்டு முடிவுகள் மிக சிறப்பாக இருப்பதால் 19% ஏற்றத்திற்கான வாய்ப்புள்ளதாக பரிந்துரை செஞ்சிருக்காங்க. எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ புதுசாக ஐபிஓ ஸ்டாக்கு, இதுக்கு பையிங் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எம்கி குளோபல் டார்கெட் 750 சொல்லியிருக்காங்க. சமீபத்திய சந்தைகளில் பட்டியிடப்பட்ட இந்த பங்குகளுக்கு நியாயமான மதிப்பீடு, அந்த ரீசனபிள் வேல்யூஷன், தொடர்ச்சியான வளர்ச்சி சாத்தியக்கூறுகளும் உள்ளதால் 31% ஏற்றத்திற்கான இந்த இலக்கு வழங்கப்பட்டு உள்ளது. இந்த ஸ்டாக்கை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இதே நேரத்துல தரவு நிறுவனங்களின் கணிப்புகளை தகவல்களாக மட்டும் எடுத்துக்கோங்க. முதலீடு செய்வதோ ட்ரேடு செய்வதோ உங்க சொந்த பகுப்பாய்வை செஞ்சு முடிவெடுக்குமாறு எஸ்டிடி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உலக சந்தையில பார்ப்போம். வேல்யூவேஷனை கடைசியா பார்ப்போம். வேல்யூவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமான நியூஸ்லாம் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. அமெரிக்க சந்தை மற்றும் இந்திய சந்தைகளுடைய நிலவரம் ஒப்பிட்டு பார்ப்போம். அமெரிக்க சந்தை யுஎஸ்ஏ மார்க்கெட்ல டவுன் ஜோன்ஸ் 0.46% பாசிட்டிவா கொடுத்திருக்கு. நாஸ்டாக் 0.64% சரிவடைந்து இருக்காங்க.
சரிங்களா? அதாவது டவுன் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தாலும் நாஸ்டாக் வந்து நெகட்டிவா இருக்கு. அதே நேரத்தில் கிப்ட் நிப்டி நேற்றைய வர்த்தகத்தை இறுதியில் கிப்ட் நிப்டி இந்திய நிப்டி முடிவடைந்த அதே லெவலான 23,763 புள்ளிகளுக்கு அருகிலே முடிந்து உள்ளது. குருடாயில் நிப்டி சொல்லியாச்சு. குருடாயில் வந்து பீப்பாய் வந்துக்கு டாலர் வந்து $100 $101 லெவலில் இருந்த கச்சா எண்ணெய் சற்று சாய்ந்து 99 98 என்ற அளவில் டாலர்ல வர்த்தகமாகி முடிவடைந்து உள்ளது நேற்று. செங்கடல் மற்றும் சவுதி அரேபியா தாக்குதல் முக்கியமான செய்திங்க இது. ரெட் சியால வந்து சவுதி அட்டாக். ஏமேனில் உள்ள கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் சவுதி அரேபியா தற்போது என்மேனில் உள்ள கதியிலை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. சவுதி அதற்கு பதிலாக சவுதியின் தாக்குதலுக்கு பதிலடியாக சவுதி அரேபியாவின் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான சவுதி அர்மோகோ ஆலை மீது இந்த குர்திகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. எவ்வளவு திமிரு பாருங்க. நாட்டோட ஒரு அதாவது ஒரு தான் போய் முடிய போகுது. அதே போல ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் ஏற்கனவே முடங்கியுள்ள நிலையில் மாற்றுப்பாதையான செங்கடலும் தாக்குதலால் உறுதியற்றதாக மாறியுள்ளது. இது மீண்டும் கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தக்கூடும். 130 ரூபாய்க்கு போச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம எக்கனாமிக்கு அவ்வளவுதான். கையில கேஷ வச்சுக்கிறது நல்லது. நான் வெள்ளிக்கிழமை எடுத்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டேன். என்னோட லாபம் இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் புக் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். இது மட்டும் இல்லாம அமெரிக்கா மற்றும் ஈரான் போர் மற்றும் இஸ்ரேலுடன் சந்திப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானை எச்சரிக்கை. சீனாவில் நடக்கும் SCO மாநாட்டில் பங்கேற்க ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆக்சி அமெரிக்காவில் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அல்லது அழுத்தத்திற்கும் ஈரான் பணியாது என்று தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்ப் நெதனியாகு சந்திப்பு. அடுத்த வாரம் அமெரிக்காவில் உள்ள ஒயிட் ஹவுஸில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு மற்றும் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் சந்திக்க உள்ளனர். இந்த போரை நிறுத்துவது குறித்தோ அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தோ இதில் ஆலோசிக்கப்படலாம் என்பதால் இது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நம்ம மார்க்கெட்டை எக்ஸ்பீரியன்ஸுக்கு கவனமா பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இது இந்திய சந்தை மீதான தாக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலக செய்தியை பார்த்தோம். இந்திய சந்தையில ஒரு தாக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கல் வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா பல நிபுணர்களுக்கு கருத்துப்படி நிப்டி ஷார்ட்ல பலமீனமாக வீக்காக தான் இருக்கு. ஆமா 26 படி பார்த்தீங்கன்னா வீக்கில நல்ல வீக்கி செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. நம்ம செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. பார்த்துக்கோங்க. கச்சா எண்ணெய் விலையின் பங்கு திங்கட்கிழமை சந்தை தொடங்கும் முன் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் இந்திய பங்குச்சந்தையில் மீண்டும் வீக்னஸ் தொடரலாம். கச்சா எண்ணெய் விலை கட்டுக்குள் இருந்தால் சந்தை மீண்டும் வர வாய்ப்புள்ளது. அதாவது கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்பு $70 இருந்தது. தற்போது மீண்டும் $100 நெருங்கி உள்ளது. அதே நேரத்தில் FI விற்பனை அதிகரிச்சுக்கிட்டு வருது. போர் தொடர்பான நிச்சயமற்ற தன்மையாலும் எண்ணெய் விலை உயர்வினாலும் அச்சமடைந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தையில் மீண்டும் அதிக அளவில் பங்குகளை விற்பனை செய்ய தொடங்கி உள்ளனர். போன மாசம் இந்த மாசம் ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு. திரும்பவும் ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்ப அது மட்டும் இல்லாம நிறுவனங்களுடைய நம்ம போன வீடியோ அதுக்கு முதல் வீடியோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறுவனுடைய லாப வரம்பு மார்ஜின்ல மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. அதாவது ரெவன்யூ வந்து நல்லா இருக்கு, லாப வரம்பு மார்ஜின் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ACC பல நிறுவனங்களை பார்த்துருப்பீங்க. கச்சா எண்ணெய் விலை உயர்வால நிறுவனங்களின் உற்பத்தி மற்றும் இயக்க செலவுகள் அதிகரிக்குது. இதன் விளைவுகளாக நிறுவனங்களின் ரெவன்யூ வந்து அதிகரித்தாலும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் குரோத் ஆனது கடுமையாக குறையும் அபாயம் உள்ளது. இந்த கூடாயில் விலை ஏறிச்சு அப்படின்னா அவர்களுடைய இயக்க செலவு எல்லாமே நிறுவனங்களுக்கு கம்பெனிகளுக்கு அதிகமாகும். அதனால ப்ராஃபிட் நிகர லாப வரம்பு கடுமையாக குறையும் சொல்லி நிபுணர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க. அதே போல வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா
நிப்டி 50ல தற்போதைய நிப்டி 50 இண்டெக்ஸுடைய பிஇ ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 ஆண்டுகால சராசரி விடையை சற்று குறைவாகவே உள்ளது நிப்டி நெக்ஸ்ட் 50. நீ எங்க போய் பார்க்கணும், நிப்டியில போய் இதை பாருங்க, மார்க்கெட் டேட்டாக்குள்ள போங்க. போயிட்டு இதுல கீழே வந்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த பிஇ ரேஷியோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல போய் உங்களுக்கு எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸை போட்டு இது பண்ணிக்கோங்க. டே செலக்ஷன் பண்ணீங்கன்னா ஒரு நாளுக்குள்ள பிஇ ரேஷியோ, வீக்கு போட்டீங்கன்னா வீக்குக்குள்ள பிஇ ரேஷியோ வரும். பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்டு எல்லாமே வரும். நெக்ஸ்ட் 50க்கு போட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் மாச கடைசியில இந்த இதெல்லாம் பார்க்கணுங்க. அதே போல ஸ்கிரீனர் டாட்லையுமே பார்க்கலாம். அதுலயுமே போய் இதை போய் நிப்டி 50 பிஇ ரேஷியோவை நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் நீங்க பார்த்துக்கோங்க. அதே போல ஜீரோதாவும் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதுல போய் நீங்க பார்த்துக்கலாம். நிப்டி நெக்ஸ்ட் 50 இதன் தற்போதைய பிஇ ரேஷியோ 18.7 உள்ளது. இதன் 5 ஆண்டுகால சராசரி பிஇ 23. இது வரலாற்று சராசரியை விட 19% தள்ளுபடியில் கிடைப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இபிஎஸ் சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிப்டி நெக்ஸ்ட் 50ல சந்தை சரிவடையும் போது இந்த செக்டார்ல உள்ள இடிஎஃப்ஐயோ இல்ல பங்குகளோ நீங்க வாங்கலாம்ட்டு பரிந்துரைக்கப்படுகிறது. நிப்டி 50 நிப்டி பார்க்க. அதே நேரத்துல மிட் கேப் ஸ்மால் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி மிட் கேப் 150 பிஇ ரேஷியோ 29.1 ஒரு சரியான ஒரு ஃபேர் வேல்யூல வர்த்தகம் ஆகிறது. நிப்டி ஸ்மால் கேப் 250 ஆனது பிஇ ரேஷியோ 35க்கு மேல் இருக்கிற தற்சமயம் சற்று பிரீமியம் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. எது நிப்டி ஸ்மால் கேப் 250. இது எதுக்கு சொல்லுறோம்னா இதுல இருந்து நல்ல ஒரு வேல்யூவேஷன், நல்ல வேல்யூவேஷன் உள்ள இப்ப நிப்டியும் 50யும் நிப்டிக்கு 100 டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. அப்போ நிப்டி நெக்ஸ்ட் 50யும் 19% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. நிப்டி மிட் கேப் 150லயுமே ஃபேர் வேல்யூல தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி செக்டார்ல உள்ள பங்குகளை நீங்க மூமெண்டம் ட்ரேடோ இல்ல ஒரு ஸ்டாக்கோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ நீங்க வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம். சந்தை மேலும் சந்திச்சுன்னா மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பிரிவுகள் நீண்ட கால முதலீட்டாளருக்கு நல்ல நுழைவு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க. எப்பெல்லாம் மார்க்கெட் சரியுதோ அப்ப ஸ்மால் கேப் பிரிவுகள்ல மிட் கேப்லையும் நீங்க நல்ல பங்குகளை எடுத்து பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. இதே நாஸ்டாக் 100 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 21.8 பிரீமியத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால நாஸ்டாக் கொஞ்சம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கு. அதே போல அவங்க அங்கே உள்ள அமெரிக்காவினுடைய 10 இயர் பாண்டா கருவூல பாத்திர பாண்டானது 4.7% உயர்ந்துள்ளது. இதனால் முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் இருந்து பாதுகாப்பான முதலீட்டு பாண்டை நோக்கி மாற தொடங்கி உள்ளார்கள். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நாஸ்டாக்கு 39.8 பிஇல இருக்கு. இது ஒரு 5 ஆண்டுகால சராசரி 29.5. இதனால் பிரீமியத்துல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க மிட் கேப் ஸ்மால் கேப்லையும் நிப்டி நெக்ஸ்ட் 50 உள்ள பங்குகளை தள்ளுபடி விலையில கிடைக்குது. இபிஎஸ் குரோத்தும் அதிகமாக இருக்கும். பங்கு வாங்க முடியாததுனால நிப்டி நெக்ஸ்ட் 50 உள்ள இல்ல நிப்டி 100 உள்ள நல்ல பங்குகளை நீங்க பார்த்து உங்க அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க முதலீடு பண்ணிக்கோங்க.
சரிங்களா? எப்பவுமே வந்து நம்ம மந்த் கடைசியில பிஇ ரேஷியோ தான் பார்க்கணும். அதுபோல டேட்டாலாம் எக்கனாமிக் டேட்டா, மேக்ரோ டேட்டாலாம் பாருங்க. WPI டேட்டா வந்து அதிகமா இருக்குங்க. இல்ல அதே போல வந்து பிஎம்ஐ டேட்டா வந்து சர்வீஸ் டேட்டா இது எல்லாமே வந்து கொஞ்சம் இறங்கி கொடுத்துருக்கு. அடுத்த மாசத்துல வந்து ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ண வாய்ப்பு இல்லை. இப்போ உள்ள தகவல்படி பார்க்கும்போது அதெல்லாம் ஆர்பிஐ உடைய நீட்டுகளை தான் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஓட்டு மட்டும் எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். எகென்ஸ்டா பார்த்துட்டு ஆர்பிஐயோட போர்காஸ்ட் ரிப்போர்ட் எப்படி எதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கு ஏத்தாப்புல செக்டார்லையும் அதுக்கு ஏத்தாப்புல உள்ள நீங்க முதலீடு பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் அப்படின்னா மேக்ரோ டேட்டாவை முதல் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போய் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டலை பாருங்க. இது வந்து எனது அனுபவத்துல நான் கத்துக்கிட்டது. நீங்களும் அதை படி கத்துக்கிட்டு பயன்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். வாழ்க வளர்க்கணும். ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த புரோக்கரேஜ் நிறுவனங்களுக்கு கொடுத்த பங்குகளை எல்லா பங்குகளையும் பார்க்காதீங்க. இதுல வந்து இன்போசிஸ லாங் டைமுக்கு பார்த்துக்கோங்க. சன்டெக் ரியாலிட்டியும் சன்சிகா இன்ஜினியரிங்கையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஐபிஓ ஸ்டாக்ஸை கவனமா பார்த்துக்கோங்க. லாங் டேர்முக்கு இன்போசிஸ், நெஸ்லே இந்தியா இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. புரோக்கரேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் அவசரப்பட்டு எதுவும் வாங்கிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த crude oil விலையை மட்டும் பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்கு மாறியலாம். கவனமா பார்த்து பண்ணிக்கோங்க. இது ஏதாவது நம்ம சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படிங்கிறத ஏதாவது கமெண்ட் போடுங்க. உபயோகமா இருக்குமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அதுக்கேத்தாப்புல சேஞ்ச் பண்ணி வீடியோ போட முயற்சி பண்ணுவோம். வாழ்க வளத்துடன்.